சபா ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சுதுடா. எத்தனை ஆடு எத்தனை வீடியோ இந்த எலெக்ஷனுக்கு தாண்டா யாரோ வீடியோ போடுறாங்க. டெக்க பத்தி பேசுறவங்க கூட அரசியல் வீடியோ போட்டுட்டு இருந்தானுங்க. ஒரு வழியா அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சுடா. இன்னும் மே 4ஆம் தேதி வந்துச்சுன்னா மொத்த முடிவும் தெரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் பாறேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த 2024 எலெக்ஷனை நான் பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு எலெக்ஷனுக்கு கூட நான் பார்க்காத பல சம்பவங்கள் இந்த எலெக்ஷனுக்காக நடந்தது. மறக்க முடியாத நாள். முதல் விஷயம் என்னன்னா, ஓட்டு போடுறதுக்காகவே பல லட்சம் செலவு பண்ணி ஃபாரின்ல இருந்து பல பேர் வந்தாங்க. விஜயனா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். அறக்க பறக்க அப்புறம் வாங்கி நைட்டோ டிக்கெட் புக் பண்ணி ஸோ உங்களுக்காக துபாயில இருந்து இந்தியா வரேன். யாரு கேட்டு வர சொன்னீங்க? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? இப்பெல்லாம் எங்க பிளைட் டிக்கெட் போட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவாகுமேங்கிறதுக்காகவே கல்யாணத்தையே வீடியோ கால்லயே முடிச்சிடறாங்க பல பேரு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆத்தியே தீருவேன்னு ஃபாரின்ல இருந்து வர்றாங்க. யாராவது எலெக்ஷனுக்காக 3 ஃபிளைட் மாறி 48 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி ஜெர்மனில இருந்து சென்னை வருவாங்களா? நாங்க வரோம் எங்க விஜிக்காக. வந்து என்ன பிரயோஜனம்? விடிய விடிய கிளாம்பாக்கத்தையே தாண்ட முடியலையே. நான் பிறந்த இத்தனை வருஷத்துல நான் பார்க்காத 2வது விஷயம் இப்படி ஒரு டிராபிக். இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல. சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. சென்னையோட ஹிஸ்டரியிலே இப்படி ஒரு டிராபிக் என்னைக்குமே இருந்திருக்காதுடா. எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? டேய், எங்கடா போறாங்க? சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு கோயம்பேட்டுல பஸ் ஏறினவங்க விடிய காலம் 5-6 மணி வரைக்கும் கிளாம்பாக்கத்தையே தாண்டல. நம்ம ஓடிய அந்த ஓட்டத்துக்கு நேரம் மேட்டுப்பாளையம் வந்திருப்போம்ல பா. முட்டா பையல நேரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே தாண்டி இருப்போம்டா. அண்ணன் திறந்து பாடுறா பாஸ். ராத்திரி முழுவதும் நம்ம இங்கதான் ஓடி இருக்கோம் பாஸ். நானுமே முந்தின நாள் ஓட்டு போறதுக்கு எங்க அண்ணனோட பஸ்ல போயிடலாம்னு கிளம்புனேன். 8 மணிக்கு மனுஷன் மண்ணடியில பஸ் எடுத்தவரு, 10:30 கிளாம்பாக்கம் வர வேண்டியவரு, 11:30 வண்டலூர் வந்த மனுஷன் 3 மணிக்கு தான் கிளாம்பாக்கத்தையே தாண்டாப்ல. ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல இருக்கு ஐயா. சரி, ஒரு வழி அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சுறான்னு பார்த்தோம்னா அதான் இல்ல. இது முத கண்டம். 2வது கண்டம் செங்கல்பட்டுல. செங்கல்பட்டுல இருந்து மாமண்டூர் வரைக்கும் ஒரு டிராபிக் விழுந்துச்சு பாருங்க. அதை தாண்டறதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. என்ன மாதிரியே உங்கள எத்தனை பேர் அன்னைக்கு இந்த சென்னை டிராபிக்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு போய் இந்த ஓட்டை போட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. யாரா அவங்க கூட்டமா போறாங்க ஓட்டு போறதுக்கா? அதுவும் ஒரே மாதிரி மண்டையில முடி கம்மியா இருக்கிறவங்களா பார்த்து போறாங்க. தலையில என்னத்தை தடவுறாங்க இப்படி? டேய், ஏதோ ஒரு ஆயில தடவி தலையில முடி வளர்க்க முயற்சி பண்றாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதா. அதான் தடவுறாங்க மேஜிக் லோஷன். எதே மேஜிக் லோஷனா? என்ன இலவுடா இது? ஹேர் ரீக்ரோத்துக்கு ஷார்ட்கட் எல்லாம் பண்ண முடியாதுடா. வேற என்னப்பா பண்றது? இந்த கேரளா சால ஒரே உரியா இருக்கு. டேய், when you have try, don't worry பையா. புரியலையே. அவ்வளவுதானே. அவனோட சேர்த்து உங்களுக்கும் சொல்றேன். கேர்லாஸ்ங்கிறது ஒரு இன்டர்னல் ப்ராப்ளம். இப்போ வயிறுல பிரச்சனை இருந்தா தலையில தைலம் தடவுனா சரியாகுமா? இல்ல. அதே மாதிரி தான் ஹேர்லாஸ் வர்றதுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, ஸ்லீப் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ், ஜெனட்டிக்ஸ், இப்படி பல காரணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ரேண்டமான ஷாம்பு இல்ல சீரம் இதை தடவுனா மட்டும் இது சரியாகாது. முதல்ல உங்க ஹேர்லாஸுக்கான காரணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ட்ரையா இருக்கு. அவங்க உங்களோட ஹேர்லாஸுக்கான ப்ராப்ளம் என்ன, எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க, எத்தனை மாசத்துல ரிசல்ட் கிடைக்கும்னு எல்லாமே சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்குக்கு போய் உங்களோட ஃப்ரீ ஹேர் டெஸ்ட் எடுங்க. உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்டை பார்த்து ட்ரையா உங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்டட் கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளான் தருவாங்க. 93% யூசர்ஸ் ட்ரையா யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்திருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா மணி பேக் கேரண்டி அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் எப்பயும் போலதான் கண்டிஷன்ஸ் அப்ளை. சோ நீங்களும் இவங்கள மாதிரி கண்ட ஆயிலையும் தலையில தடவாம இப்பவே ட்ரையாவை ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேட்டியா? மலேசியா டு தமிழ்நாடு போட்டு போட முடியாமல் தவிர்த்து விஜய் ரசிகையா? மலேசியாவுல இருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்தவங்களா? என்னங்க இது? இருட்டி போச்சு.
நடுராத்திரியில ஓட்டு போட போனாங்களா? காலையில 7 மணின்னு சொன்னதை இவங்க மாத்தி நைட்டு 7 மணி நினைச்சிட்டாங்களோ? டேய் போட்டி எத்தனை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கு? போட்டி இப்ப காலையில 6 மணிக்கு. இப்ப சாயங்காலம் 6 மணியா? சாயங்காலம் 6 மணியா? 6:30 வரைக்குமே இந்த லைன் இருந்தனால அலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப முயற்சி பண்ணோம். நான் முயற்சி பண்ணி என்னோட ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஜயண்ணா மன்னிச்சிருங்க. எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி நான் ஓட் பண்ணிடுவேன் நம்பிட்டு இருந்த உங்களையும் நான் ஏமாத்திட்டேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்ல எனக்கு புரியல. இவங்க லேட்டா போயிட்டு ஓட்ட பறிச்சுட்டாங்களா? காலையில 6 மணிக்கு வர வேண்டியவே போட்டி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் வந்தீங்களா? கப்பு மலேசியாவில இருந்து ஓட்டு போறதுக்காக கிளம்பி வர்றதெல்லாம் சரிதான். ஏன் அதை ஒரு நாள் முன்னாடி கிளம்பி வந்தாதான் என்ன? அது அனாவசியம். சென்னையில இருக்கிற முக்காவாசி பேர் வெளியூருக்காரன் தான். 50 பேரும் ஒரே நாள்ல ஊரை காலி பண்ணி போகணும்னு நினைச்சா அப்ப டிராபிக் ஆகத்தானே செய்யும். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. இவங்கள மாதிரி பல பேர் வித்தியாசமான காரணங்களோட வந்திருக்காங்க. ஒரே ஒப்பாரியா வச்சு தள்ளுறாங்க. நான் ஜெயவின் டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல்ஸ்ல தான் நாங்க பஸ் வந்து புக் பண்ணிருந்தோம். சரி. சோ செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறமா எந்த டிராபிக்குமே கிடையாது. பஸ் வந்து ரொம்ப உருட்டி கொண்டு வந்தாங்க காலி ரோட்ல. நான் போய் கேட்டேன், ஏன் காலி ரோட்ல கூட இவ்ளோ ஸ்லோவா வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அப்படிதான் போவேன், உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதாவது பேசலாம், அவங்க ஓட்டு மிஸ் ஆயிருச்சுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. செங்கல்பட்டு தாண்டியுமே அன்னைக்கு டிராபிக்கா தான் இருந்தது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், அதையும் தாண்டினாலுமே வண்டி 80 தாண்டி போகாதுங்க. எல்லா டிராவல்ஸ் பஸ்லயுமே 80ல லாக் பண்ணிருக்காங்க ஸ்பீட. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நான் அந்த பஸ்ல இருக்கிற எல்லாமே ஓட் பண்றதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க வரோம். நீங்க கண்டிப்பா இப்படி கொண்டு போனீங்கன்னா நான் போறதுக்கே யூஸ் இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப ஹார்ஷா, ஒரு பொண்ணு கிட்ட வந்து எவ்வளவு ஹார்ஷா பேச முடியுமோ அவ்வளவு பேசினாங்க. அவங்க 3 பேர் இருந்தாங்க, 3 பேருமே அவ்வளவு மார்க் பண்ணாங்க. சரி நான் கூட நான் விட்டுட்டேன். நான் ஓட் பண்ண போறேன்னு ஆகி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுச்சு, நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன். சோ அவங்க டிசைட் பண்ணாங்க எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலேவா. கேட்டுக்க. அதாவது என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்களேன். கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து வர்றாங்கிற மாதிரி இவங்க ஓட்டு போறத கேட்டதை வச்சே இவங்க யாருக்கு ஓட்டு பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சான். அவங்க என்ன டிரைவரா இல்ல ஜோசியக்காரங்களா? இவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றத முதற்கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? அதுக்கு அந்தாலே பரவாயில்ல. அவசரப்படாதீங்க, இது இதோட முடியல. இதை விட அல்டிமேட்டா இன்னொன்னு பாருங்க. சோ அவங்க எடுத்துக்கிட்ட அந்த 30 மினிட்ஸ் தான் இங்க நான் மிஸ் பண்ண 30 மினிட்ஸ். எப்படி பாருங்க, இவங்களை வந்து எப்படியாவது டிலே பண்ணி ஆகணும்னு தான் ஒரு 1/2 மணி நேரத்தை டிலே பண்ணி விட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். இதை விட இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் பாருங்க. ஓட் போடலான்னு போனேன். ஓட் போட போகும்போது உங்க நேம் லிஸ்ட்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுத்தேன். ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க நேம் லிஸ்ட்ல வந்துச்சு செக் பண்ணணும்ன்றாங்க. கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். செக் பண்ண தானே செய்யணும். எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுமா? அது நம்ம பேர் அதுல லிஸ்ட்ல வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணி வரலன்னா திரும்பவும் ரிவிஷனுக்கு அப்ளை பண்ணணும்லாம் சொன்னாங்கல்ல. நம்ம வீடியோவிலேயே சொன்னமே அதெல்லாம். சாரி, எனக்கு தெரியாது. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொன்னா ஃபில் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதனால போய் செக் பண்ணணும்? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நல்ல நியாயமான கேள்வி தானப்பா. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொன்னீங்க, நாங்க கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு போய் செக்அப் பண்ணணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க தோழி. உங்க மேல தப்பு இல்ல, அவங்க மேலதான் தப்பு. சரி, இவங்களாவது பரவாயில்லைங்க, ஏதோ விவரம் புரியாம இருந்துட்டாங்கன்னு சொல்லலாம். செலிபிரிட்டிஸ் அவங்களே இந்த அளவுல தான் இருந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓட்டு ஒண்ணுதான் நம்ம உரிமை. அதுவே இல்ல அப்படின்னும் போது இதை யார்கிட்ட போய் கேட்கறது என்ன ஒண்ணுமே புரியல. லிஸ்ட்ல பேர் இல்லையா? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். அதாவது பேச்செல்லாம் நல்லா விவரமா தான் பேசுறாப்ல. ஓட்டு தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே உரிமை. இந்த உரிமை கரிமை எல்லாம் பேச தெரியுது. ஆனா எஸ்ஐஆர் ஃபில் பண்ணி கொடுத்து பேர் அந்த லிஸ்ட்ல வந்திருக்கான்னு செக் பண்ணணும்னு மட்டும் தெரியாதுன்னு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏங்க இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு அவேர்னஸா கொடுக்க வேண்டியவங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் தான். அவங்களே எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். என்னப்பா இது? அதாவது இந்த எஸ்ஐஆர்ங்கிறது உண்மையிலேயே எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்மள வேலை வாங்கணும், நம்மள கஷ்டப்படுத்தணும்னு பண்ணாங்களான்னு தெரியல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி செத்தவங்களோட பேரை நாங்க நீக்க போறோம், இந்த டூப்ளிகேட் எல்லாம் இது பண்ண போறோம்னாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னடா சொல்றாங்க? எங்க பெரியப்பாவுக்கு 2 ஊர்ல ஓட்டு இருந்துச்சு. எங்க ஊர்ல ஒண்ணு, அவரு ஊர் மாதிரி போயிட்டாரு, அங்க ஒண்ணு இருந்துச்சு.
ரெண்டுக்குமே அவருக்கு பூத் ஸ்லிப் வரும். இந்த தடவை ஃபில்அப் பண்ணி கொடுத்தது எங்க ஊர்ல கொடுக்கல. அவர் இப்ப எங்க இருக்காரோ அங்க மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா பூத் ஸ்லிப் இங்கேயும் வந்திருக்கு. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இது எப்படி வந்துச்சு? நாங்க தான் ஃபில்அப் பண்ணியே கொடுக்கலையே. அப்ப என்னத்தை தான் நீங்க எஸ்ஐஆர் பண்ணீங்க? அட உங்களை தான்ப்பா. இன்னும் கொடுமை என்னன்னா எங்க ஊருக்குள்ள ஒரு சிலருக்கு 2 பூத் ஸ்லிப் வந்திருக்கு. 2 பூத்துல இருந்து இப்ப அவங்க 2 பூத்லயும் போய் 2 ஓட்டு போடுவாங்களே. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எதுலயும் ஆதாரம் லிங்க் பண்ண சொல்றாங்க. ஓட்டு மிஷின்ல ஆதாரம் லிங்க் பண்ணிட்டா கைரேகை வச்சா தான் ஓட்டுன்றத கொண்டு வரலாம்ல. ஒரு தடவை கைரேகை வச்சுட்டா வேற எந்த மிஷின்ல போய் கைரேகை வச்சாலும் காப்சர் டூப்ளிகேட்னு. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. அதாலே வர்க்கீஸ். அந்த வந்துட்டாங்கல்ல மாலையும் கழுத்துமா. முகூர்த்த நாள் அன்னைக்கு எலெக்ஷனையே எக்ஸாமையும் வச்சிடக்கூடாதுடா. மாலையும் கழுத்துமா வந்துட்டு நின்றுறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இங்க பாருங்க எத்தனை ஜோடின்னு. 50 பேரும் மாலையும் கழுத்துமாவே தான் வர்றாங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. இல்ல எனக்கு புரியல. அந்த மாலையை கலட்டி வச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 2 செகண்ட் ஆகுமா? அதை கலட்டி வச்சுட்டு தான் வந்தா என்னையா? சொல்லாதீங்க. வாயில் அடிக்க. ஏன் மாலையோட வந்தா தான் ஓட்டு போட விடுவோம்னு சொன்னாங்களா என்ன? ஓ மாலையோட வந்தா தான் நியூஸ்ல வர முடியும்ல. அது ரைட்டு தான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசல். அதுலயும் அல்டிமேட்டா ஒரு கப்புலாம் கார்ல வர்றாங்க. வரும்போது கழுத்துல மாலையெல்லாம் இல்ல, கலட்டி வச்சுட்டு தான் வர்றாங்க கார்ல. இறங்கினதுக்கு அப்புறமா மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு தான் ஓட்டு போட போவாங்களாம். கார்ல வரும்போது மாலை இல்லாம தானே வந்தீங்க, அப்படியே போயிருக்கலாமே. அது அனாவசியம். ஐயா அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இனிமே இந்த எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமையும் சரி இந்த மாதிரி எலெக்ஷனோ எதையுமே சரி முகூர்த்த நாள்ல தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஒருவேளை அப்படி வச்சீங்கன்னா எவனும் மாலையும் கழுத்துமா பரிட்சை எழுதியும் வரக்கூடாது, ஓட்டுப்படை வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க. முடியல எங்களால. கொஞ்சம் பார்க்க டீசென்ட்டா இருப்பேன், டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆச்சுன்னா தேங்காய் எடுத்து அடிச்சோன்னா 2ஆ வந்துருமா. எதுக்கு இது பகல் கொடுமையா இருக்குது. இதெல்லாம் ஓட்டு போடுறது என்ன இதெல்லாம் கொடுமை பண்ணீங்க? என்னடி இது? இல்ல டேய் என்னங்கடா இப்படி மிரட்டி எல்லாம் ஓட்டு வாங்குறீங்க? அது அப்படிதான். சின்ன பிள்ளைங்களை வச்சு மிரட்டுறது, அந்த பிள்ளைகளை அழுக விடுறது, இந்த மாதிரி சோத்துல விஷ வச்சிருவாங்கிறது. கண்டிப்பா விஜய்க்கு தான் நாங்க போடுவோம். போடலன்னா இந்த யூடியூப்ல சொன்ன மாதிரி சோத்துருவோம். என்ன செய்ய போறாங்க? போனா போயிட்டு போறாங்க. நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும். ஏய் ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். பாத்தீங்களா எவ்வளவு ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்குன்னு. 7 பேர் இருக்காங்க, 7 பேரும் ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு சோத்துல விஷ வச்சிருவாங்களாம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அது மட்டும் இல்லாம டிவி கேக்கு ஓட்டு போடாம அவங்க இருந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேக்குது அந்த அக்கா. மாஸ்டர் பிளான். என்னமோ போங்கடா, இப்படி ஒரு வைலன்ஸான ஒரு எலெக்ஷனை இப்பதான்டா பாக்குறேன். இப்ப ரெட்டடிக்கும் சூரியனுக்கு ஓட்டு போறது எல்லாம் மாத்திட்டாங்க. சின்னத்தை மாத்திட்டாங்க, விசில் சின்னமும் மாத்திட்டாங்க. எல்லாம் ரெட்டடியும் கிடையாது, சூரியனும் கிடையாது, விசில் சின்னம் தான். அப்போ என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? எப்படி டெக்னிக்கலா ஓட்டு சம்பாதிக்கிறான் பாருங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஒரு வயசான பாட்டி கிட்ட படிக்க தெரியாதுன்னு எப்படி ஏமாத்துறான் பாருங்க. எல்லா சின்னத்தையும் தூக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் பதிலா விசில் சின்னத்தை தான் கொடுத்துருக்காங்க. சின்னத்தை மாத்திட்டாங்க, விசில் சின்னமும் மாத்திட்டாங்க. எல்லாம் யார் அது? விசால் என்னன்னா சைக்கிள்ல வராப்ல? இல்ல எனக்கு புரியல. அவர் நடந்து வந்தாலே பெருசா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. இல்ல கார் வச்சிருக்காரு, கார்ல வரலாம். அது என்ன சைக்கிள்? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். இதுக்கு முன்னாடி விஜய் சார் சைக்கிள்ல வந்தாரு, அப்புறமா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ புரட்சி தளபதியும் சைக்கிள்ல வராரு. ஒருவேளை அடுத்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருவாரோ? இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். பையன் ஏடிஎம்கே. ஓ வெள்ளை சட்டை காக்கி பேட்டு போட்டுட்டு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துலயும் இருக்காங்க பாருங்க. எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க, யாருன்னே சொல்லாம. எல்லாம் டிவிகேயோட அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்க புந்திருக்கானுங்க ஒரு பிரியாணி போட்டலத்துக்காண்டி. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு தாண்டா ஓட்டு போறதுக்குன்னு ஒரு யூனிஃபார்மையே நான் பார்த்தேன். ஸ்கூல் பசங்க மாதிரி அவ்வளவு பேரும் அந்த வெள்ளச்சட்டை காக்கி பேண்ட்லயே தான் அலைகிறாங்க. எங்க பார்த்தாலும் யார் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலும் உடனே அவங்க டிவிக்கே தான் அப்படின்றாங்க. செலிபிரிட்டிஸ் வேற நிறைய பேர் அந்த மாதிரி போட்டு வந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க வெள்ளை சட்டை போட்டு வந்தா கூட சொல்லிடுறாங்க. இதுல ஒருத்தர் அல்டிமேட்டா சொன்னாங்க பாருங்க, ஸ்டாலின் அவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையில வராரு.
அவரை வந்து இவர் வந்து ஒரு ஸ்பை டிஎம்கேல இருக்காரு, அவரும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாருன்றானுங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஏன்னா அவர் என்ன திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினா இல்ல ஹம்சா ஸ்டாலினா அங்க போய் ஸ்பையா வேலை பாக்குறதுக்கு? யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னமோ போங்கடா, இன்னும் ஒரு 4-5 நாள் தான் ரிசல்ட் வந்துடும், அப்ப தெரிஞ்சு போயிடும் இந்த நாடு யாரு கைக்கு போகுது என்ன ஆக போகுதுன்னு. ஆனா ஒண்ணு நிச்சயம், நாட்டை யாரு போய் ஆண்டாலும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. அதனால ஓவரா ஆடாம தையா தக்கான்னு குதிக்காம யாரோ ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க உசுர கொடுத்து இது பண்றதை விட்டுட்டு உழைக்கிற வழியை பாருங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.